ஹலோ அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க மிக முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாங்க. ஸோ டெட் தேர்வு பேப்பர் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 60 மதிப்பெண்கள் இல்லை 70 மதிப்பெண்கள் எடுத்திருந்தால் கூட உங்களால் பாஸ் செய்ய முடியுமா? இல்லை 75 மதிப்பெண்கள் இல்லை 80 மதிப்பெண்கள் எடுத்திருந்தால் 82 எடுத்திருந்தால் கூட பாஸ் மதிப்பெண்கள் போதுமா? இதுதாங்க டெட் தேர்வு பேப்பர் 2ல் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்க அந்த கேள்விகளுக்கு பதில் இதில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியுங்க. நமக்கு இணையதளத்தின் மூலமாக மார்ச் 23, 24, 25 தேதிகளில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக ஆசிரியர் தேர்வு வாரியம் நமக்கு வெளியிட இருக்காங்க. ஸோ டெட் பேப்பர் 2ல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கூடுதலான மதிப்பெண்கள், ஸோ ஒரு 70 எடுத்தால் கூட உங்களால் பாஸ் செய்ய முடியுங்க. ஏன்னா 13 மதிப்பெண்கள் போனஸ் மதிப்பெண்களாகவே வழங்க இருக்காங்க. ஏன்னா டெட் பேப்பர் 2ல் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு தரப்பட்ட மக்கள்களுக்கு கொஞ்சம் கடினமாக இருந்துச்சு அப்படின்ற ஃபீல் வரதுனால கூடுதலாக போனஸ் மதிப்பெண்கள் நமக்கு வழங்க இருக்காங்க. ஸோ டெட் பேப்பர் 2ல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 13 மதிப்பெண்கள் போனஸாக வழங்கப்படுமாயின் அவர் 70 மதிப்பெண்கள் எடுத்திருந்தால் கூட 83 எடுத்து அவர்கள் பாஸ் செய்ய வழிவகை செஞ்சுருக்காங்க. ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியம் வந்து பார்த்திங்கன்னா இந்த முடிவுகளை தற்சமயம் எடுத்துகிட்டே வராங்க. ஸோ அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். டெட் பேப்பர் 2உடைய ரிசல்ட்டை பார்க்க நீங்கள் உடனடியாக தயாராகி கொள்ளுங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மிகப்பெரிய ஒரு அப்டேட்டை சந்திக்க தயாராகிக்கோங்க. ஏன்னா யூஜிடிஆர்பி இந்த நியமன தேர்வை ரத்து செய்யறதுக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய ஒரு ஆணைகள் ரெடி ஆகிட்டுருக்குங்க. தமிழகம் முழுவதுமே இந்த யூஜிடிஆர்பியை ரத்து செய்ய தயார் நிலையில் இருக்காங்க. ஸோ அந்த அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சிறிது நேரத்தில் வர இருக்குது. ஸோ நியமன தேர்வு அந்த 149 ஜிஓவை ரத்து செய்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ தமிழக மக்களே, ஆசிரியர் தகுதி தேர்வுடைய முடிவுகள் இன்னும் சில மணி நேரங்கள் எதிர்பார்க்கலாம். அது மட்டுமே கிடையாது, தமிழகத்தில் கூடுதலாக ஆசிரியர்களுடைய நியமனத்தை தொடங்க இருக்காங்க. மத்திய பட்ஜெட்டு தமிழக பட்ஜெட்டில் அதிகப்படியான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதுனாலையும் ஆசிரியர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் தற்காலிக ஆசிரியர்களுடைய நியமனத்தை தொடங்க இருக்கிறதாகவும் நமக்கு சில தகவல்கள் வந்திருக்கு. இது எல்லாமே நம்ம கருத்தில் கொண்டு பார்க்குறப்ப தமிழகத்தில் தற்காலிக ஆசிரியர்கள் நியமனம், பிஜிடிஆர்பியுடைய வேகன்சிஸ் இப்படி அனைத்துமே நமக்கு அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சம்பந்தமான செய்திகளை உடனுக்குடன் பெற சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். எவ்வளோ போதும் உங்களுக்கு ரேட்டு?